நீங்க நடிச்சதுல இன்னொரு முக்கியமான திரைப்படம் குசேலன். ஆமா. அந்த படத்துல ஆக்சுவலா கொஞ்சம் பஞ்சாயத்து எல்லாம் ஓடுச்சு. அவர் தான் காப்பாத்தி விட்டாரு. அப்படியா? ஆமா. ரொம்ப அவர் மட்டும் இல்ல ஜி. ம். பிரபுஜி. உண்மையாவே எனக்கு அந்த படம் பண்ணும்போது 2007னா ரஃப்லி 30. குழந்த மாரி தான் என்ன பார்த்துக்கிட்டாங்க. அப்படியே குழந்த மாரி பார்த்துட்டு ஸோ அப்போ ஒரு அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது ஆல்மோஸ்ட் நான் அந்த படத்துலேருந்து வெளியே வர மாரி ஒரு ஸ்டேஜ் வந்தது. ம். அப்போ அவர் தான் சார்ட் அவுட் பண்ணி அப்போ என்கிட்ட சொன்னார், இந்த அட்வைஸ் ஃபாலோ பண்ணு, இந்த பிரச்சனை உனக்கு இனிமேல் லைஃப்பில் உனக்கு வராதுன்னு ஒரு அட்வைஸ் சொன்னார். ஸோ அந்த அட்வைஸ் சொல்லும்போது தான் என் லைஃப் மாறுச்சு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2007 வரைக்கும் நான் சொன்னேன் தெரியுமா, யாராவது நோன்னா உடனே ஓடுறது தான். 2007லேருந்து நான் இது வரைக்கும் நான் வந்த எல்லா படமும் நான் ஓகே பண்ண எல்லா படமும் நான் பண்ணியிருக்கேன். ஒன்று கூட ஓடல. ம். அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் அட்வைஸ் கொடுத்தாரு. அது மட்டும் கிடையாது, 2014லயோ 13லயோ திருப்பி சரத்குமார் சார் பர்த்டேல பார்த்தேன். கரெக்டாக நான் வெளியே வரேன், அவர் உள்ள வர்றாரு. எல்லாரும் சொல்கிற விஷயந்தான். 2007ல எங்கள் அம்மா பற்றி என்ன அப்டேட் எல்லாம் கொடுத்தேன்னா, வரும்போது அவங்க பேர் சொல்லி எல்லா அப்டேட்டையும் திருப்பி கேட்டு எல்லாரும் இப்படி இது அதுன்னு எல்லாம் கேட்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க இது பண்ணுறாரு. இருந்தாலும் நம்மளுக்கு அது நடக்கும்போது ஒரு ஃபீல் இருக்குல்ல. ஸோ டெஃபினெட்லி ஹி இஸ் சூப்பர் ஸ்டார் பிகாஸ் ஹி இஸ் சூப்பர் ஸ்டார். ஒய் ஹி இஸ் சூப்பர் ஸ்டார் இஸ் பிகாஸ் ஆஃப் ஆல் திஸ். அதுதான் விஷயம்.